சினிமா வந்து செலக்டட் படங்கள் மட்டும் தான் பண்ணி. இன்னைக்கு வரக்கூடிய முக்கிய முன்னணி நடிகர்களோட படத்துலயுமே வந்து என்ன சொல்றது, ஓரளவுக்கு ஆடைகள் வந்து ரொம்ப அநாகரிகமா இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஒரு நடன கலைஞர் நீங்க எப்படி feel பண்றீங்க? அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது சார். அது டைரக்டர் தான், டான்ஸ் மாஸ்டருடைய வேலை கிடையாது. அது டைரக்டர், அந்த சாங்குடைய சுச்சுவேஷன், அந்த காஸ்டியூம் கொடுக்குற டிசைன், ஹீரோயின் அதை ஏத்து பண்றது. பார்க்குற பார்வை எப்பயுமே நல்ல பார்வையா இருந்தாலும் எதுவுமே தப்பா தோணாது. பார்க்குற பார்வை வந்து எப்பயுமே ஒரு கிளாசிக்கல் டான்ஸா இருந்தாலும் ஒரு சினிமாட்டிக் டான்ஸா இருந்தாலும் பார்த்த பார்வை வந்து நடனத்தை மட்டும் பாருங்க, எந்த கெட்ட நோக்கத்தோட நம்ம பார்க்க முடியாது. விஜய்க்கு என்ன சொல்ல வரீங்க? இல்ல விஜய் அதுதான் நான் சொல்றேன், யாருக்குமே கிடைக்காத ஒரு அபூர்வம் ஈரோடுல கிடைச்சிருக்குன்னா, கருவறைக்கு போயிட்டு நம்ம பாலாபிஷேகம் தன் கையால, அது ஒரு பெண்கள் எல்லாம் உள்ளேயே போக முடியாது, தன் பெண், அதுக்கு சுவாமிஜிக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும், கண்டிப்பா அவருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். தன் கையால, அது நான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஸோ அதனால என் கையால என்னோட சிவனுக்கும் கால பைரவருக்கும் நான் பண்ணதுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பெட், என்னுடைய குழந்தை ஆத்மா சாந்தி அடையும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அது என்னோட ஈரோட்ல. விஜயின் அரசியல் பார்வை பத்தி உங்களோட ஃபீட்பேக்? எல்லாரும் வரட்டும் சார். இது உலகம் சார். உலகம் சொல்றது பெருசு, கடல் மாதிரி. யாருன்னா வரலாம், யாருன்னா ஜெயிக்கலாம். இதுல வந்து இவங்க வரக்கூடாது, அவங்க வரக்கூடாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாரும் வரணும். நானும் விஜயோட ஒர்க் பண்ணியிருக்கேன். விஜயும் நல்ல மனிதர் தான். எல்லாரும் நல்லவங்க தான். யாரும் கெட்டவங்க சொல்ல முடியாது உலகத்துல. எல்லாரும் வரட்டும், எல்லாரும் ஜெயிக்கணும் தான் ஆசைப்படுறேன். அரசியல் பார்வைகள் வந்து எப்படி இருக்குன்னு நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம இந்த கோவிலுக்கு வந்து சாமியை வேண்டணும். சாமி என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். நாம எது நடந்தாலும் கிடையாது. அரசியலா இருந்தாலும் கடவுள் யாரை எழுதி வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும்.